ஓம். பாதரக்குடி ரவீந்திர சுவாமிகள் பேசுகிறேன். இப்பொழுது ஃபேஸ்புக்கில் ஒரு பிரபலமான ட்ரெய்லர் ஒன்று பிரபலமாக பேசப்படுகின்றது. அதில் வேதங்களையும் வேதியர்களையும் நிந்தனை செய்து பேசியிருக்கிறார்களாம். பிராமணன்தான் வேதம் படிக்கணும்னு எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன்னு கேட்குறாங்களாம். அதுக்கு இவங்க நாங்கள் ஆதாரம் காமிச்சா நீங்கள் இந்த டெய்லரை கட் பண்ணுறீங்களா, படத்தை தடுத்து நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆதாரம்னு சொன்னாக்க அவங்களும் ஆதாரம் காமிப்பாங்க. ஏன்னா விஸ்வாமித்திரர் தவம் மன்னர், ரிஷி பட்டம் பெற்றார், ராஜ ரிஷி பட்டம் பெற்றால் வசிஷ்டர் விஷயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும் அப்படின்னு தான் தவம் மன்னர். அவர் பிரம்ம ரிஷின்னு பிராமண ரிஷி. இப்பொழுதும் விஸ்வாமித்திர கோத்திரம், வசிஷ்ட கவசி கோத்திரமெல்லாம் பிராமணன் இருக்கா. அதனால் அந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அவர் நாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு தவம் பண்ணுறதுக்கு வந்தார். அந்த மாதிரி ஒன்றும் இவங்களுக்கு உண்மையான ஈடுபாடு ஒன்றும் கிடையாது. இவங்க அரசியலில் ஓட்டு வாங்கிறதுக்காகவோ வேறு அரசியல் காரணத்துக்காகவோ சுயலாபத்துக்காகவோ தான் பேசுகிறாங்க, அது தெரியும். இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை பற்றி பேசும்பொழுது அதையும் பேச வேண்டியிருக்கு. அப்படி இல்லை, 5 வயசு 7 வயசுலேயே உபநயனம் செய்து வச்சு காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணி அவனுக்கு சந்தியாவந்தமெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு உலக சிந்தனைகள் வர்றதுக்கு முந்தைய ஒரே சிந்தனையாக கடவுள் சிந்தனையோடு இருந்து அந்த குழந்தை பருவத்திலேயே வேதத்தை படித்தா தான் இந்த உச்சரிப்பு ஸ்வரமெல்லாம் வரும். அதனால் அது மாதிரி அப்போ தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சரி, எங்கள் பையனையும் எங்கள் பேரனையும் அதுமாரி சேர்த்துக்குங்க, அதேமாரி படிக்க வைங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நாங்கள் ஆகார நியமமெல்லாம் ரொம்ப வச்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதுமாரி பழகிக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. அதனால் அது ஒன்றும் சரியான வாதம் இல்லை. அதனால் ஆனால் மலேசியாவில் கவர்மெண்ட்டில் மலேசியா பிரஜைகள் தான் மலேசியா கோவிலில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சட்டம் வச்சுருக்காங்க. வேதம்னா நீங்கள் அங்கே போய் கற்றுன்னு வாங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து இங்கே அனுப்புகிறாங்க. இங்கே வேதம் படிக்கிறதுக்காக வராங்க. வந்துட்டு அரைகுறையாக கொஞ்சோண்டு படிச்சுட்டு இங்கேருந்து யாரோ பிராமண பொண்ணை கல்யாணம் கூட்டின்னு ஓடி போயிடுறாங்க. அங்கேயும் கோவிலில் போய் பூஜை பண்ணுவாங்க. அடுத்தாப்பில் சாயங்காலம் டீ கடையில் போய் கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு இவங்க மேலே, அந்த மாதிரி படிச்சுட்டு போகிறவங்க மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அவங்கள எதுக்கும் கூப்பிடவே மாட்டாங்க. இங்கேருந்து ஒழுங்காக படித்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள தான் எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க அங்கே. அதனால் இவங்க அது மாதிரி தான் இவங்க செய்வானே தவிர உண்மையான ஒரு பக்தி அப்படிங்கிறது வருமா அப்படின்னா அதான் அந்த பரம்பரை குணம், அந்த இயற்கை குணம்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் மாற்றுறது கஷ்டம். அதை அனுசரித்து போகிறது தான் புத்திசாலித்தனம். நம் பாரதியார் பிராமணர் அப்படிங்கிறாங்க, தமிழை வளர்த்தவர் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாரதியார் வசித்த அந்த பாண்டிச்சேரியில் ஒரு கோவில் கூட இல்லாமலாம் இருந்தது. எத்தனை பிராமணர் இருந்திருப்பா. யாராவது அவரை உபச்சாரம் பண்ணாங்களா, அவருக்கு காப்பாற்றினாங்களா? கிடையாது. சிவசுவாமி சுந்தரம் சொல்வார், பட்டினி போட்டே பாரதியாரை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா யோகாபியாசமெல்லாம் பண்ணவர். யமனை காலால் உதைப்பேன், 100 வருஷம் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதே போல் அப்போ எல்லோரும் இங்கிலீஷ்காரங்க தான் சலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி அதெல்லாம் சரியான ஒரு வாதம் இல்லை. எனவே இப்போது நாங்கள் வேத பாடசாலை நடத்தின்னு இருக்கோம். 23 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். இன்னும் 2 வருஷம் நடத்தி வெள்ளி விழா கொண்டாடணும்னு ஆசை. ஆனால் அந்த பிராமண சங்கத்தெல்லாம் சொன்னாக்க ஒருத்தரும் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறா. டிபெட்டோவில் தான் சேர்க்கணும், கேந்திரிய வித்யாலயாவில் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. இங்கேயே எல்லா பஸ்ஸும் வருது, கவர்மெண்ட் பஸ் வருது, அழகப்பா பஸ் வருது, வித்யாகிரி பஸ் வருது, எல்லா பஸ்ஸும் வருது, மகரிஷி பஸ் வருது. இங்கேயே நாங்கள் அனுப்புகிறோம், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் மினிமம் 5 ஸ்டூடெண்ட்டாவது இருக்கணும். அதனால் அவங்க கிராண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நல்லா படிக்கிறவங்களுக்கு வேத பாராயணம் பண்ணணும், அந்த அளவுக்கு மூலத்தை நல்லா சொல்லிக் கொடுத்து வேதத்தை காப்பாற்றணும். நாங்கள் இன்னும் பிரயோகமும் சொல்லிக் கொடுக்குறோம். கல்யாணம்,
கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணி வைக்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆகமும் சொல்லிக் கொடுக்குறோம். கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் ஜோசியமும் சொல்லியிருக்கோம். ஜோதிடம் சக்ஷுஷி வித்யாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் மினிமம் 5 ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும். இல்லைன்னா அவன் கிராண்ட் அனுப்ப மாட்டேங்கிறான். அதனால் பாடசாலை எடுத்து மூட வேண்டிய நிலையில் இருக்குது. இதுமாதிரி நிறைய பாடசாலைகள் இருக்குது. கும்பகோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மெட்ராஸ் நிறைய இடத்துல அவள் கிளை இருக்குது. மகர்ஷி வேத வித்யா பிரதிஷ்டான்னு உஜ்ஜயினில் கிருஷ்ண பகவான் விளையாடின இடம். அங்கே இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அவள் தான் நடத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கைடோட தமிழ்நாடு ஜிஎஸ்பி ரவீந்திர சுவாமின்னு நடித்தாக்க வரும். அப்படி இப்போ வேதத்துக்கு தேவையானது உங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லலாம் போட்டு விடுங்க. ஒரு 5 பேர் மினிமம் ஸ்டூடெண்ட்டு சேரும்படியாக எங்களுக்கு செய்தால் மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ செய்ய வேண்டிய வேத சேவை, வேதியர்கள் சேவை அதுதான் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, காஞ்சி மகா பெரியவாளே சொல்லியிருக்கா, இப்போவே ஊருக்கு 2 பேர் தான் வேதம் படித்து இருக்கா. இப்படியே இருந்தாக்க மியூசியத்தில் வைக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு மகா பெரியவா சொல்லியிருக்கா. அப்படி ஆகாமல் வேதத்தை காப்பாற்றணும்னா எல்லோரும் செய்ய வேண்டிய, வேத விசுவாசிகள், வேதியர் விசுவாசிகள் அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான். இதை அவசியம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அனைவரும் பொறுத்தள்ளுமாறு வேண்டுகின்றேன். பாதக்குடி நார்த்தார் குருபீடம் ரவீந்திர சுவாமிகள். நன்றி, நல்லாசிகள்.